விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம். தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாவசு வருடம், சதுர்த்தி திதி, திருவோதிரை நட்சத்திரம், அமிர்த யோகம். உங்கள் ராசிக்கு இப்போ சந்திராஷ்டமம். எனக்கு திங்கக்கிழமை வரைக்கும் நீங்கள் மிக பொறுமையாக இருப்பது நல்லது. இல்லத்தில் யாரிடமும் வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதெல்லாம் தள்ளி வைக்கிறது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. விநாயகர் பெருமானை வழிபடுவதன் மூலமாக சந்திராஷ்டமம் அதோட தீமைகள் குறையும். தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் புதன், செவ்வாய், அதாவது பசும் தோல் போத்திய புலி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய பேர்கள் அப்படியே பசு மாதிரி ரொம்ப அமைதியாக அடுத்தவங்களுக்கு பால் கொடுத்து உதவி பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டு புலி குணம் இருக்கும். அந்த புலி மாதிரி நமக்கு கெடுதல் பண்ணி நம்மளை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. இது எதுக்கு நான் விருச்சிக ராசி சொல்கிறேன்னா, உங்கள் ராசியில் அது போன்ற நபர்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம், இனிமேலும் சந்திக்கலாம். கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அவர்கள் பார்த்தீங்கன்னா இல்லத்துக்குள்ளேயே இருப்பாங்க. கூட இருந்து மாமங்காரன் ஏமாற்றுவான், மச்சன் ஏமாற்றுவான், தம்பி ஏமாற்றுவான், அண்ணன் ஏமாற்றுவான். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்க சதி செய்வார்கள். விருச்சிக ராசிக்கு நான் நிறைய விருச்சிக ராசினியர்களை அவங்க ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். இது இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் நடக்காது. ஜாதகம் வீக்காக இருக்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் நல்ல நிலையில் இருந்து உங்களுக்கு நல்ல திசை நடந்தால் இது போன்ற ஆள்கள்லாம் நீங்கள் அப்படியே ஊதி தள்ளிட்டு போயினே இருப்பீங்க. ஆனால் நேரம் கெட்டு போயிருக்கும் போது தான் அதோட பாதிப்பு நிச்சயமாக வரும். இப்பொழுது உங்களுக்கு விடிவு காலம் நல்ல நேரம் ஆரம்பம் சொல்லலாம், யோகமான நேரம் சொல்லலாம். ஏன்னா ராசியில் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மங்கள யோகம், குரு பார்வை பெறுகிறார். 9ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகங்களை வழங்கப் போகிறார். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது எல்லோரும் கஷ்டப்படுறோம் சொல்கிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு ரோட்லேயும், ஒவ்வொரு தெருவுலேயும், ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தா வீடு கட்டுறாங்க, நிறைய சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பெரிய பார்ட்டியில் போனால் எல்லாருமே அப்படியே ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. கஷ்டப்படுறவங்க இவங்க இந்த சந்தோஷப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் தான். அதை நம்ம மனசில் நினச்சிக்கணும். நம்ம அந்த இலக்கை அடையணும். நம்மளும் வீடு கட்டணும், வீடு வாங்கணும். நாமளும் இது நமக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தற்காலிகம்தான். இதை நாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் ஜெயிக்க முடியும், வெற்றி அடைய முடியும், யோகம் பெற முடியும், சாதிக்க முடியும். என்னுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை என்னால் தேட முடியும் என்று முயற்சி செய்தால் நிச்சயம் நடக்கும். செவ்வாய் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபத்தை தூக்கி போட்டுருங்க. நீங்கள் கோபம் எல்லார்ட்டையும் காட்ட மாட்டேன். நான் ஒரு வீட்டில் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரங்கன்னு, அதெல்லாம் இல்லை, ஒன்று ரொம்ப சாதுவாக இருப்பாங்கண்டு. அவங்க ஒரு ஃபேமிலியோட வந்தாங்க, சாதுவாக இருப்பா அப்படின்னு. அந்த ஜாதகத்தை பற்றி பேசியிருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கோபம் ஒரு சத்ரு. அது நம்முடைய குணங்களை கெடுத்து, நம்முடைய கேரக்டரை கெடுத்து நம்மளை அவமானப்படுத்திவிடும். ஆனால் அதைவிட புரிதல் உணர்வோடு அன்பு காட்டி உங்களுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன செய்யணுமோ நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா வெற்றி அடைவீங்க. இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசியில் புதனும் செவ்வாயும் குரு பார்வை பெறுவது யோகம். உங்களுக்கு குருமங்கள யோகம் உண்டு. மாணவிகளுக்கு நீங்கள் 100க்கு 100 எடுக்கக்கூடிய நேரம். உங்களுக்கு கல்வி மூலமாக எந்தவித தடையும் இல்லை. யோகம் பெறக்கூடிய நல்ல நேரம் இது. அற்புதமான காலகட்டம் இது. அடுத்து 4ஆம் இடத்தில் ராகு, 5இல் சனி, 5இல் சனி, 8ஆம் இடத்தில் சந்திரன். இப்போது சந்திராஷ்டமம். சந்திரன் எப்பெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை 8ஆம் இடத்துக்கு வரும்போதெல்லாம் சந்திராஷ்டமம். அப்போ தான் விபத்து. நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விபத்து நடந்திருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. சில நஷ்டங்கள், பண விரயங்கள், கடன்கள், ஏமாத்துதல், மோசடிகள், சில கெட்ட சம்பவங்கள், சில
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, நீதிமன்றத்துக்கு போகிறது, சில சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம நேரத்தில் தான் நடக்கும். அப்போது நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சாந்தி செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஒரு கற்பூர தீபம் ஏற்றி ஒரு சின்ன இனிப்பு வச்சு, சந்திர பகவானே சரணம், சந்திராஷ்டமம் எனக்கு, அதை சந்திரன் என்றால் மனோகாரகன், மனதுக்குரிய தெய்வம். அவர் வந்து மறைஞ்சிட்டாங்கன்னா கண்ணு இப்போ நல்லா நம்மளுக்கு கண்ணு தெரியுது, திடீர்னு வந்து கண்ணு தெரியாமல் போனால் ஒன்றுமே தெரியாது, நம்ம தவறாக கீழே விழுந்துரும் இல்லையா, அதுதான் சந்திராஷ்டமம். அந்த மனோகாரகன் இப்போ செயல்பட மாட்டார். அதனால் சில நல்ல காரியங்களை தள்ளி போடுவது நல்லது. அடுத்து 10ல் கேது, 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் சூரியனும், சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். இது இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டில் இப்போ நடக்காததெல்லாம் நடக்கும், நடக்காத நன்மைகள் எல்லாம் இப்போ நடக்கும். உங்கள் முயற்சி நீங்கள் எப்படிலாம் பயன்படுத்தி உங்களுடைய டேலண்ட் என்ன, உங்களுக்கு திறமைக்கேற்ற பலன் கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் வந்து வீடு விற்க முடியலையா, வீடு விற்று கடனை அடைச்சி இந்த அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த எந்த வீடை விற்றீங்களோ அந்த வீடை விட இன்னொரு வீடு வாங்கக்கூடிய பண பலம், பொருளாதார உயர்வு ஏற்படும். அது இப்போ நீங்கள் அதை பயன்படுத்திங்க. விருச்சிக ராசி, நீங்கள் குரு பகவானை வழிபடுவது யோகம். குரு பகவானை வழிபட, குரு உங்களுக்கு பொதுவாகவே குரு பகவான் இயற்கை சுபர். அவர் எல்லா ராசிகளுக்கும் சந்தோஷத்தையும் நன்மையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்து உங்களுக்கு வந்து இப்போது உங்களுடைய ராசிநாதனை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமணமாகுதல் திருமண பாகியம் உண்டாகும், மறுமணமாகக்கூடிய நேரம் உண்டாகும். வீட்டில் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த உடல்நலம் மெல்ல 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 க்யூர் ஆகும், குணமாகும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை மொத்தமாக வழிபடுறது நல்லது. அடுத்து ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதன் மூலமாக விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க, பய உணர்வு இல்லாமல் இருக்க, கெட்டது உங்களை நெருங்காமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது. ஓம் ஸ்ரீ ஹரி மர்கடாய ஹனுமந்தாய வாயுகுமாராய ஸ்ரீ ராமதூதாய அஞ்சனா மமவசம் சுவாகா. இந்த ஸ்லோகம் சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம், அல்லது ஸ்ரீ ராமஜெயம் என்று சொல்லலாம். அடுத்து வந்து சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. அது சனி தோஷங்கள் கெட்டது விலகும். அடுத்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது நல்லது, நிறைய நன்மைகள் உண்டாகும். பெருமாள், மகாவிஷ்ணு பெருமாள் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, 8 இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவானை, உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவது யோகம். உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் கிரகத்தையும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும். விருச்சிக ராசி வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் நகர்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கஷ்டம் கொஞ்ச காலம்தான். நம்மளுடைய அதாவது தீவிரமாக நம்ம வந்து ஒரு காரியத்தை மேலே நம்ம வந்து முயற்சி செய்தால் அது கைகூடும். வாழ்க வாழ்க. நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் அதற்கும் நன்றி. வாழ்க வாழ்க. நன்றி. வணக்கம்.